செவ்வாய் பயிற்சி பலன்கள் தனுசு ராசி நண்பர்களுக்கு, தனுசு ராசிக்கு வளர்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்கிறனால செய்யாத தப்புக்கு நீங்கள் தண்டனை சுமப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு வரார். குழந்தைகளின் செயல்பாடுகளால் உங்களுக்கு கௌரவ உயர்வு ஏற்படும். ஆக்சுவலாக கௌரவ பாதிப்பு இருந்திருக்கும், அதை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான பூர்வீக ஊர், உங்களுடைய பிறந்த ஊர் இல்லை முன்னோர்கள் வாழ்ந்த ஊரில் ஏதாவது லேண்ட் ஏதாவது ப்ராப்ளத்தில் இருந்ததுன்னா அந்த ப்ராப்ளத்தை ப்ராப்பராக சால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வருது. இந்த பயிற்சி எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 11 அன்னைக்கு மீனராசிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அந்த இடத்துல மே 11 2026 ஜூன் 20 வரைக்கும் கிட்டத்தட்ட 39 நாள் 40 நாள் வச்சுப்போம். 40 days அவர் இருக்கிறது மேஷராசியில் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்க போகிறாரு. எந்த கிரகத்தினுடைய பார்வையும் இல்லாமல் இருப்பார். இது காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் வீடு. அதனால் பல பெரிய மாற்றங்கள் ஏற்படுகின்ற அமைப்பை தருகின்ற இந்த பயிற்சியாக இருக்க போகிறது. வியாபாரிகளுக்கு அரசாங்க ரீதியான அனுகூலம் ஏற்படும், அரசாங்க ரீதியான லாபங்கள் ஏற்படும். அரசுகிட்டேருந்து ஏதாவது காரியம் நடக்கணும்னா இட் இஸ் த ரைட் டைம், நீங்கள் போய் பார்க்கலாம். விரயஸ்தானத்துக்கு செவ்வாய் 8ஆம் பார்வை இருக்கிறதுனால குழந்தைகள் விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இல்லை, குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கான செலவுகள் ஏற்படும். உடன் பிறந்தோரின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா அது செலவைத்தான் கொடுக்குமே தவிர உங்களுக்கோ அவங்களுக்கோ லாபத்தை கொடுக்காது, ஆதாயத்தை கொடுக்காது. ஆனால் கூட பிறந்தவங்க உங்களுக்கு தேவையில்லாத விமர்சனங்களை முன்வைப்பாங்க. என் தம்பி இது பண்ணலை, எங்கள் அண்ணன் இது பண்ணல, அதாவது உங்களை பற்றி தப்பான விமர்சனங்களை முன் வச்சுட்டே இருப்பாங்க. இது உங்கள் கௌரவத்தையும் வளர்ச்சியும் பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கலைத்துறை நண்பர்களாக இருந்தால் செய்யாத தப்புக்கு உங்கள் மேலே குற்றச்சாட்டு சுமத்துவாங்க கூட பிறந்தவங்களே. நீங்கள் வியாபாரியாக இருந்தால் வியாபார லாபம் பெருகும் சூழ்நிலை ஏற்படும். ஆனால் அந்த வியாபார லாபத்தில் கரெக்டாக அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கியை செலுத்துவதற்கு முயற்சி எடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடந்த காலத்தில் உங்களுடைய ஜிஎஸ்டி இல்லாட்டி இன்கம் டேக்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை உடனே ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டை பார்த்து பட்டய கணக்காளரை பார்த்து கிளியர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அரசாங்கத்துக்கு வரி பாக்கியோடு சேர்ந்து ஃபைனும் செலுத்துகிற மாதிரி வருது. அதனால் கொஞ்சம் பண விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், அதாவது திருமண விஷயத்தில் திருமணத்துக்காக காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு காதல் விஷயத்தில் அவப்பெயர் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால காதலில் யாரையும் ப்ரப்போஸ் பண்ணாதீங்க. இப்போது அப்படி ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறவங்களா இருந்தால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இந்த பனைமரத்துக்கு கீழே பால் குடித்தாலும் கல் குடிச்சதாக சொல்லுவாங்க நம்ம கிராமத்து சைட்லாம். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பனைமரம் இருக்கிற ரோட்டில் நின்னாலே நீங்கள் ஏதோ கல் குடிச்சதாக சொல்லுவாங்க. செய்யாத தப்புக்கு நீங்கள் தண்டனை சுமப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த காலகட்டத்தில், அதாவது செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் தனுசு ராசியில் பிறந்த பெண்கள் தங்களுடைய குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக மருத்துவ ரீதியான முயற்சிகள் மூலமாக தான் வம்ச விருத்தி ஏற்படும். அதுவும் ஒரு தடவைக்கு 2 தடவை செலவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளியூர் போகிறீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் பக்காவாக எடுத்துகிட்டு போங்க. எந்த ஒரு இடத்துலையும் தங்கும் பொழுது சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு படிப்பு சார்ந்ததாக இருந்தால் அல்லது வியாபாரம் சார்ந்ததாக இருந்தால் வெற்றியை தரும். இந்த செவ்வாய் பயிற்சியானது தனுசு ராசிக்கு வளர்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்கிறனால குழந்தைகளின் திருமணம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். எடுத்த லாபமான செயல்பாடுகளால் மன நிம்மதி தரும். அதே சமயம் உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்கள நினச்சி நீங்கள் தூக்கத்தை கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த தனுசு ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக ரீதியாக மேலதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை, கொஞ்சம் ஈகோ கிளாஷ் வருது. அது சமயத்தில் உங்களை பற்றி தப்பான அபிப்பிராயத்தை பரப்புவாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் ஈகோ கிளாஷில் வாக்குவாதம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. வாக்குவாதம் பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு மரியாதை குறைவை ஏற்படுத்தும். உங்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. அதனால் பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கிறதுக்கு முருகப்பெருமான் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் முடிஞ்சதுன்னா இந்த மாதத்துக்குள்ளே இந்த 40 நாளில் வீட்டில் யாராவது பெரியவங்க இறந்துருந்து அவங்களுக்கு திதி வந்திருந்துன்னா அந்த திதியை கிரமமாக பண்ணுங்கள். அந்த முன்னோர் வழிபாடு மட்டுமே உங்களுக்கு துணை இருக்கும்.